ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். ஸோ தேங்க்யூ நீ எனக்கு கொடுத்துட்டு சப்போர்ட்க்கு ஃபார் ஆல் மை ரீசெண்ட் வீடியோஸ். ஸோ எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகுது இஸ் அபவுட் ஒன் மேஜிக்கல் ஃபேஸ் வாஷ் தட் ஹெல்ப் மீ ஸோ மச். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அது மட்டும்தான் ரீசன் நான் சொல்ல மாட்டேன், பட் அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதுதான் அது என்ன ஃபேஸ் வாஷ், அது ஏன் எனக்கு ஒர்க் ஆச்சு, அது உங்களுக்கு ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸ் தான் நான் இந்த வீடியோவில் ரொம்ப ப்ரீஃபாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வித்தவுட் மச் ஃபர்தர் அடு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ என்னோட ரீசெண்ட் வீடியோஸில் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்னோட ஸ்கின் கேர் வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னெல்லாம் பண்ணேன் டு இம்ப்ரூவ் மை ஆக்னே ஸ்கின் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கேன். நான் ஒரு 2 வீடியோஸ்க்கு முன்னாடி என்ன சீரம் நான் யூஸ் பண்ணி எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு, அது ஏன் என்னோட ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்குச்சு அப்படின்ற வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அபவுட் நயாசினமைட் சீரம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் கார்ட்ஸ்லேயும் லிங்க் பண்ணுறேன். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நான் ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன், அதுதான் எனக்கு ரொம்ப ஒர்க் ஆச்சு, ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபேஸ் வாஷ் தான் நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நான் சொல்கிறது இந்த நியூட்ரஜனாவோட ஆயில் ஃப்ரீ ஆக்னே ஃபேஸ் வாஷ். இதுதான் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 4 months கிட்ட யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது இவ்வளோ வந்துருச்சு. அண்ட் இது நான் ஒரு குட்டி ட்ராவல் பேக்கில் கூட வச்சுருக்கேன் இந்த ஃபேஸ் வாஷை. இது எனக்கு அவ்வளோ ஒரு ஃபேவரட்டான ஒன்றா மாறிடுச்சு. என்னோடய ஸ்கின் பயங்கர ஆயிலியாக இருந்தது, அதனால் ஆக்னே வந்துகிட்டே இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி சாஸ்லிக்குன்னு ஒரு ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறமா டெர்மாகோலர் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். அப்புறம் பயோடாமாவில் ட்ரை பண்ணேன், அவீனில் ட்ரை பண்ணேன், நிறைய ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணேன். எனக்கு அதெல்லாம் இந்த ஆயில் கண்ட்ரோல் கொடுத்துச்சு. பட் ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் கொடுத்த அளவுக்கு எதுவுமே எனக்கு கொடுக்கல. நான் அந்த சாஸ்லிக்குன்றது தான் அதுக்கு முன்னாடி 3 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது 1% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன், சாலிசிலிக் ஆசிட் இஸ் இன்க்ரீடியன்ட். அது ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த ஆக்னே அண்ட் சீபம் ப்ரொடக்ஷனை கட் டவுன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால் நான் அதை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ப்ராப்ளம் என்னென்னா, அது ஃபோமிங் ஃபேஸ் வாஷாக இருந்துச்சு. நான் பிகினர் கிடையாது. நான் ஒரு 2 yearsக்கு மேலே ஸ்கின் கேர் பண்ணிகிட்ருக்கேன். நான் சீரமாகவே சாலிசிலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட ஸ்கின் ஆல்ரெடி அதுக்கு யூஸ் ஆனதுனால என்னால் இந்த ஃபோமிங் ஃபேஸ் வாஷை ரொம்ப நாள் யூஸ் பண்ணாலும் எனக்கு தேவையான ரிசல்ட்ஸ் அது கொடுக்கல சுத்தமாக. லைக் கண்ட்ரோல் பண்ணிச்சு. பட் நான் மார்னிங் போட்டேன் அப்படின்னா அது ஒரு மத்தியானமே திருப்பி என்னோட ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆகுது, ரொம்ப டல் ஆகுது, ஆக்னே பிரேக் அவுட்ஸ் வர்றது, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்போ தான் நான் வேற ஒரு சாலிசிலிக் ஃபேஸ் வாஷ் தேடிட்டு இருக்கும் போது தான் நான் இதை டிஸ்கவர் பண்ணேன். இது 2% சாலிசிலிக் ஆசிட் ஃபேஸ் வாஷ், கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டட் தான். ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். அண்ட் நான் திருப்பி சொல்லிடுறேன், நான் காம்பினேஷன் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். ஸோ நீங்கள் ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இது யூஸ் பண்ணாதீங்க. ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா நான் சஜஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். அப்கமிங் வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் என்ன ஃபேஸ் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன், பிகாஸ் நான் ட்ரை பண்ணது வச்சு தான் நான் இந்த ஃபேஸ் வாஷ் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கூட மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப இத்தினூண்டு ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்தால் போதும். அதை தாண்டி ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த ஸ்கின்னை ரொம்ப ஈஸியாக ட்ரை அவுட் பண்ணிடும். உங்கள் ஸ்கின் ட்ரை அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அதனால வேறு சில பிக்மெண்டேஷன், இல்லைனா கிராக்ஸு, இல்லைனா ஒரு மாதிரி டல் ஸ்கின், அந்த மாதிரி வேறு ப்ராப்ளம்ஸ் இதுலேருந்து அதுக்கு டிவேட் ஆகிடும். ஸோ அதை பண்ணாதீங்க. இது நீங்கள் போடும்போது ஒரு செகண்ட் டேல உங்களுக்கு நல்லா சேஞ்ச் தெரியும். ஆயிலெலாம் கட் டவுன் ஆகிறது நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. பார்க்கும் போதே உங்கள் ஸ்கின்னே விசிபிளி கொஞ்சம் ஒரு மாதிரி பிரைட்டாக ஃபீல் ஆகும். ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு ஓவர் டூ பண்ணாதீங்க. ஸோ இது அபவுட் ப்ரிகாஷன்ஸ். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் பேசிக்காக ஆக்னே ப்ரோன் ஸ்கின்காக மட்டும்தான். சாலிசிலிக் ஆசிட் மட்டும்தான் இதில் இருக்குது. லைக் பேசிக்காக மற்றது எல்லாமே நார்மல் இன்க்ரீடியன்ஸ் தான். ஸ்டார் இன்க்ரீடியன்ட் தான் சாலிசிலிக் ஆசிட் தான். ஸோ இதுவும் நான் சொல்கிறேன், பேட்ச் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு இந்த ஏரியாவில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 minutes விடுங்க. அந்த ஏரியாவில் உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை அப்படின்னா இதை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதோட சேர்த்து தான் நான் அந்த நயாசினமைட் சீரம் யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது. இது ஃபர்ஸ்ட் வீக் எனக்கு ஆயில் ஃபுல்லாக கண்ட்ரோல் ஆக ஆரம்பிச்சிது. செகண்ட் வீக் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ எனக்கு ஆல்ரெடி இருக்க ஆக்னேஸ் இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே அது ட்ரை ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இது ட்ரை ஆக ஆரம்பிக்கிறதுனால அது ரொம்ப அப்படியே அக்ரிவேட் ஆகாமல் அப்படியே செட்டில் டவுன் ஆகிடுச்சு ஸ்கின்லே. அதுக்கப்புறம் இதை நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ண எனக்கு அந்த சீபம் ப்ரொடக்ஷன் ரொம்ப மினிமலைஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் புது ஆக்னேஸ் வராமல் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் எனக்கு இந்த ஃபேஸ் வாஷில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக பட்ட விஷயம். என்னோட ஸ்கின் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இங்கே ஒரே ஒரு பிரேக் அவுட் தான் இருக்குது. இங்கே வேறு எந்த பிரேக் அவுட்ஸும் என் ஸ்கின்ல இல்லை. நான் பழைய பிக்சர்ஸ் ஆட் பண்ணுறேன். தம்ப்நெயிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் நான் இங்கே சைடில் இமேஜஸ் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ இப்போ இதோட நெகட்டிவ்ஸ் நான் சொல்லிடுறேன். ஸோ நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா, லைக் எண்டில் வரும்போது இது ஒரு மாதிரி ரொம்ப வாட்டரி ஆகிடுது. இதுக்கு நான் எந்த வாட்டரும் ஆட் பண்ணல, எதுவுமே இல்லை. பட் இங்கே ஸ்டார்டிங்லாம் இருக்கும்போது ரொம்ப திக் கன்சிஸ்டன்சியாக அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, ரொம்ப அப்படி திக்காக இருந்துச்சு. பட் ஆனால் போக போக
ஸ்கின்னுக்கும் ரொம்ப வாட்டரியாக மாறுது. இது என்னன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு யூஸ் பண்ணும்போது வேறு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியல. எந்த எஃபெக்ட்ஸ் தெரியறது இல்லைனா ஸ்கின்ல அது ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் மேபி இதுதான் வந்து எனக்கு ஒரு டவுன்ஃபால் மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த பேக்கேஜிங், இது நிஜமாலுமே சொல்கிறேன், எனக்கு இந்த பேக்கேஜிங் சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா வந்து இந்த பம்ப் இருக்கு இல்லையா, நீங்கள் லைட்டாக அப்படி கையை வச்சோடனே அப்படியே வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரு இவ்வளோ கிட்ட வந்து நான் ட்ராவல்லே வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்து இது மேலே பட்டு இது வந்து அது அப்படியே கவரில் லீக் அவுட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதுக்காகவே தான் வந்து நான் இந்த மீஷோவில் இந்த ட்ராவல் பேக் ஃபேஸ் வாஷ் மாதிரி வாங்கி இதுதான் இப்போ நான் வந்து வெளியிலலாம் போனால் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து இதோட நெகட்டிவ். இன்னொன்று வந்துட்டு நீங்கள் தயவு செஞ்சு ஓவர் டூ பண்ணிங்க அப்படின்னா இது உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ரியாக்ட் ஆகி ஸ்கின்னை ரொம்ப சென்சிட்டிவாக மாற்றிடும். ஸோ அதையுமே பண்ணாதீங்க. அண்ட் ஒருவேளை நீங்கள் பிகினர் டு சாலிசிலிக் ஆசிடாக இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஈவினிங்கில் சும்மா வந்துட்டு வேறு ஏதாவது நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்கல்ல ஒரு பேசிக் கிளென்சர் ஏதாவது, அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது வந்து ஆக்டிவ்ஸ்லாம் உங்கள் ஸ்கின்ல போட போகிறீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி நயாசினமைட் யூஸ் பண்ணி அப்புறம் ஆக்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறது பண்ணாதீங்க. அப்போ வந்து நீங்கள் ஏதாவது பேசிக் கிளென்சர் லைக் செட்டஃபில் ஜென்ரல் கிளென்சர் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் அபவுட் மை பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த ப்ராடக்ட் பற்றி. நான் இதிலே வந்துட்டு வேறு வேரியன்ஸ் ஏதாவது ட்ரை பண்ணேன் அப்படின்னா வந்து நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். இப்போ வேறு ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து நான் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். அது எனக்கு ஒர்க் ஆச்சு அப்படின்னாலும் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து இதில் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு ஆர் வேறு ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்பிளே பண்ணுறேன். ஆர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. நான் உங்க எல்லாரும் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பாய் கைஸ். தேங்க்யூ.